எல்லாருக்கும் வணக்கங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலனதானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை ரிஷபராசி அதிபதி சுக்கிர பகவானுடைய நாளில் வெள்ளிக்கிழமை அதிகாலை சித்திரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருமண ஸ்தானாதிபதி செவ்வாவுடைய நட்சத்திரம், அதுபோக சுதர்சனர் அவதரித்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் 4வது பாதத்தில் துலா ராசி, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவானுடைய ராசியில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது, மேச லக்னத்தில். அதுபோக செவ்வாவுடைய தசையில் சந்திரனுடைய புத்தியில். இந்த நிகழ்வு, இந்த மாற்றம், இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? நிறைய மாறுதலை கொடுக்கும். ஆதாரபூர்வமாக அதுக்கு விளக்கம் கொடுக்குறேனுங்க. ஃபஸ்ட்டு, உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கார். தனஸ்தானத்தில் தனகாரகனோட சேர்ந்து இருக்கார். இதுவே உங்களுக்கு சிறப்பு. படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் வரப்போகுது, உழைப்புக்குண்டான உயர்வு வரப்போகுது. எத்தனையோ பேர் எல்லா திறமையும் இருந்து அது செயல்படுத்துறதுக்குண்டான தருணம் இல்லாமல், சந்தர்ப்பம் இல்லாமல், இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டுமே அறிவாளி, புத்திசாலி, எல்லாம் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லை பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தானே சாதகமான பலனை தரும். ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் ரிஷபராசியில் பிறந்த பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் இந்த பிரபஞ்சம். அதுக்கு ஆதாரம் தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து வக்ர நிலையில் உத்திரட்டாதி நட்சத்திரம் தன்னுடைய சுய நட்சத்திரம் 2வது பாதம் 337 டிகிரியிலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், தனகாரகன் லாபஸ்தானாதிபதி குரு பகவான், அந்த குரு பகவானோட சேர்ந்து தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பே நமக்கு பிரமாதமாக இருக்கும். வெளியூர் போகிறதுக்கான சந்தர்ப்பமும் இந்த மாதத்தில் ஏற்படும். வெளிநாட்டுக்கு போன நண்பர்களுக்கும் யோகமான பலனை கொடுக்கும். இல்லை வெளிநாட்டுக்கு போகணுன்ற எண்ணத்தில் இருக்கிறனுங்க, ஆர்வத்தில் இருக்கிறனுங்க, முயற்சியில் இருக்கிறனுங்க, முன்னுக்கு வர முடியலன்னு நினச்சா வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதிக்குள்ளார வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். வெளிநாடு சார்ந்த வேலைகள் வந்து சேரும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு. ரிஷபராசியில் பிறந்தவங்க இன்றைக்கும் ஒரு 4 பேருடைய வாழ்வாதாரத்துக்கோ வாழ்க்கைக்கோ உறுதுணையாக இருப்பாங்களே தவிர யாருடைய அழிவுக்கும் இவங்க காரணமாக இருக்க மாட்டாங்க. யாரையும் பாவி பரப்புன்னு சொல்ல மாட்டாங்க. கறந்ததெல்லாம் பால், வெளுத்ததெல்லாம் தண்ணி நினைக்கக்கூடிய குணம் எல்லாரை விட இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். யாராக இருந்தாலும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களை ஈஸியாக ஏமாற்றிடலாம். ஏமாந்துட்டு வந்த பழக்கம் நிறைய இருக்கும். ஏமாற்றிட்டு வந்த பழக்கம் ஒன்று கூட இருக்காது. சொல்லப்போனால் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க அதுக்கு லாக்கியே படமாட்டீங்க. என்னத்துக்கு? ஏமாற்றிட்டு வர்றதுக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆகஸ்ட் மாதம் தனகாரகன் சொல்லக்கூடிய குருவோட சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறதே நமக்கு சிறப்பு. உடல் உபாதைகள் சரியாகும், குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் வந்து சேரும், படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஏற்படும். எத்தனையோ பேர் படித்த படிப்புக்கும் உங்களுடைய திறமைக்கும் சம்மதம் இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க பாருங்கள். அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை தரப்போகுது. தனகாரகன் குரு தனஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் 3வது பாவகம். 3வது பாவகம்னா தைரியஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் சூரிய பகவானோட சேர்ந்து புதன் ஆதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை கொடுக்குது. அப்போ நமக்கு அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும், அக்கா தங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும்,
நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தடைகளாக இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை தான் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆகஸ்ட் மாதம் 31 நாளுங்க. 31 நாளில் 31 நாளும் நல்லா இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. 3 நிமிஷம் நல்லா இருந்தால் போதுமானது. நல்லது நடக்கிறதுக்கு 1 நிமிஷம்தான். நீண்ட நாள் ஒரு வேலைக்கு நாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம், நீண்ட நாள் ஒரு செயல் செய்கிறதுக்கான எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம். 1 நிமிஷம், 1 செகண்டு அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைஞ்சால் போதுமானது இல்லையா? எது எப்படி இருந்தாலும் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு அட்டகாசமான மாதமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ரிஷபராசிக்கு 8வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமும் குரு தான். 8வது பாவகத்துக்கு அதிபதி குருனா அஷ்டம ஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. அதுபோக ஆயுள் ஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. ஆயுள் காரகன் சொல்லக்கூடிய சனி உங்களுடைய ராசியை பார்த்துட்டு உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தையும் பார்த்துட்டு 8வது பாவகன் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். அஷ்டமஸ்தானத்தை, ஆயுள் ஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சுக்கிர பகவானும் ஏன் செவ்வாவும் 4 கிரகங்களுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகன் சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறாங்க. இதனால் நிச்சயம் சொல்கிறேனுங்க, உடல் உபாதைகள் முழுமையாக சரியாகும். சில பேருக்கு உயிர் பயம் இருக்கும். நான் இன்னும் 2 மாதம் தான் இருப்பேன் போல இருக்குது, 3 மாதம் தான் இருப்பேன் போல இருக்குது, 2 நாள் தான் இருக்கும் போல இருக்குது. இந்த மாதிரி உயிர் பயம் இருக்கிற நண்பர்களுக்கு 100% இது நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். உடல் உபாதைகளும் சரியாகும். எத்தனையோ பேர் தீவிர சிகிச்சையில் இருக்கக்கூடிய ரிஷபராசியில் இருக்க தான் செய்கிறாங்க. தினம் தினம் பயத்தில் இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறீங்க. தீராத நோயில் இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறீங்க. அந்த 2வது பாவகம் உடல்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் 8வது பாவகத்தை பார்க்கக்கூடிய சூழலால் நிச்சயமாக இந்த சங்கடங்கள் எல்லாமே முழுமையாக விலகிறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும், அனுகூலங்களை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. பாருங்கள், 3வது பாவகத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறாருன்னு சொன்னனுங்க. இது புதனாதித்ய யோகம். ஆனாலும் 3வது பாவகத்தில் இருக்கிறதுனால தான் கூட பிறந்த பிறப்புகள், அண்ணன் தம்பி அக்கா தங்கை, இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமை வந்துடும். மாற்று கருத்து இல்லை. 16ஆம் தேதி, ஆகஸ்ட் 16ஆம் தேதி ரிஷபராசியில் பிறந்தவங்க மண்மனை வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் 16ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை அதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. இது ஒன்றும் இல்லை, சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் சுபஸ்தானத்தில் வருவார். சுபஸ்தானாதிபதி சூரியன் சுபஸ்தானத்தில் வர்றது நமக்கு நிறைவு, நிம்மதி. 2 முறை உங்களுக்கு புதனாதித்ய யோகம் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் புதனாதித்ய யோகம் இருக்குது. 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு மறுபடியும் புதனாதித்ய யோகம் இருக்குது இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு. அப்போ அந்த 16ஆம் தேதிக்கு மேலே 31ஆம் தேதிக்குள்ளார மனைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இடம் வாங்குறதுக்கு முன்பணம் கட்டலாம். வீடு கட்டுறதுக்கு நீங்கள் பூமி பூஜை போடலாம், அல்லது வீடு வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கலாம். ரிஷபராசியில் பிறந்தவங்க தன்னுடைய நீண்ட நாள் கனவு, நீண்ட நாள் எதிர்பார்ப்பு, நான் இந்த பிரபஞ்சத்தை விட்டு போகிறதுக்குள்ளார ஒரு வீடு வாங்கணுங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும் பாருங்க. அப்போ அந்த எண்ணத்தை இந்த பிரபஞ்சம் நினைவாக்கக்கூடிய ஒரு நேர காலங்கள் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். 16 தேதிக்கு மேலே ஒரு 22, 23, 24 அந்த தேதியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு 21, 22, 23, 24 அந்த 4 நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுங்க. சரிங்களா? மண்மனை உருவாக்குறதுக்கு. அதுபோக
ரிஷப ராசிக்கு 4வது பாவகத்தில் கேது பகவான் இருக்கார். சுபஸ்தானத்தில் கேது. ராகு இருந்தாலும் கொஞ்சம் சங்கடங்கள் பண்ணும். கேது சுபஸ்தானத்தில் இருக்கிறது பரவாயில்ல. ஏன்னா சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கு சாரம் கொடுத்தவர் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன். பூரம் நட்சத்திரம் 4வது பாதம் 146 டிகிரியில் கேது பகவான் இருக்கார். அப்போ நமக்கு சுபஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்தும். அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எப்படி சரிப்படுத்தி விடும்னு சொன்னனோ அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்களும் சரிப்படுத்தி விடும். வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்களும் சரிப்படுத்தி விடும். நிம்மதி சந்தோஷம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் தரதான் போகுது. ஆகஸ்ட் மாதத்தில் 5வது பாவகத்தில் செவ்வாய் இருக்கார். திருமணஸ்தானாதிபதி. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கும் விருச்சிக ராசியில் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே திருமண ஸ்தானாதிபதியாக செவ்வாய் வருவார். அப்போ திருமண ஸ்தானாதிபதி செவ்வாய் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானத்தில் இருக்கார். சூரியனுடைய சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறார். திருமணஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்குறார். நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு பிரமாதமான நேரம் இது. இல்லை ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவருக்கு வேலை வாய்ப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இது. சில பேர் சொல்லுவோம் இல்லைங்களா, நிம்மதியாக இருந்தனுங்க, கல்யாணம்னு ஒன்று பண்ணணுங்க, அப்படியே நிலைமை தலைகீழாகி போச்சு. 10 காசு பிரயோஜனம் இல்லாமல் இருந்தனுங்க, கல்யாணம் நடந்தது, என் வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு. அப்போது வரக்கூடிய வரனால அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வரக்கூடிய வரனால நம்மளுடைய தலையெழுத்து மாறுன்றது உண்மை இல்லையா? அப்போது ரிஷபராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய மணவாளன் அல்லது உங்கள் மனைவிக்கு இந்த நேர காலங்கள் பிரமாதமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் ஆசிரியர் துறையில் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் மனைவிக்குன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நல்லது நடக்கும். இராணுவத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கணவருக்கு, காவல்துறைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் கணவருக்குன்னா இந்த நேரம் பிரமாதமான நேரமாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறேனுங்க. ஆசிரியர் துறை மட்டும்தானே சார், இராணுவத்துறை மட்டும்தான் சார், காவல்துறை மட்டும் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கை துணைக்குன்னா உங்களுடைய கிரக அமைப்புகள் உங்களுடைய வாழ்க்கை துணையை நல்ல இடத்துல கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு நேரத்தை தான் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு சிலர் இருக்கிறாங்க பூர்வீகத்தில் இருந்துட்டு அங்கிருந்து மாற முடியாமல் பலவிதமான போராட்டம் இருக்கும். அப்பேற்பட்ட ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம். பூர்வீகத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான நல்ல நேரம். புத்திரபாகியத்தில் இருக்கிற சங்கடங்களும் சரிப்படுத்திவிடும். ஆகஸ்ட் மாதம் முழுவதுமா இல்லை சார், ஆகஸ்ட் 20லிருந்து 31க்குள்ளார புத்திரபாகியத்தில் இருக்கிற சங்கடங்களையும் சரிப்படுத்திவிடும். அதன் பிறகு ரிஷபராசிக்கு 10வது பாவகத்தில் நமக்கு ராகு இருக்கிறார். ராகு ரிஷபராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் ராகு. நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேனுங்க, வெளியூர் வெளிநாடு போன்ற சுபகாரியங்கள்னால் அங்கேருந்து ஒரு நல்லது வந்து சேரும், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும், வெளிநாடு சார்ந்த வேலைகள் ஏற்படும்ன்ட்டு 10வது பாவகத்தில் இருக்கிற ராகுவும் அதை தான் நமக்கு சொல்கிறார். ஏன்னா புரட்டாதி நட்சத்திரம்ன்றது தனகாரகனுடைய நட்சத்திரம், தனஸ்தானாதிபதியில் இருக்கிறாரு. தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு நமக்கு குரு பார்வை கிடையாது, குரு பலன்தான் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு. ஆனால் 9வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய ஜீவனம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ராகுக்கு நட்சத்திரம் கொடுக்குறார். தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறார். இது எல்லாமே நமக்கு சாதகமான நேரம்தான். இது வரைக்கும் நீங்கள் இப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் ரிஷபராசியில் பிறந்தவங்க வாங்கக்கூடிய இடத்துல இருந்தால் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு வருவீங்க. 16ஆம் தேதியிலிருந்து நிறைய பேருக்கு நல்லது நடக்க போகுது. 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் சாதகமான நேரமாக இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரியான பலன் இந்த பிரபஞ்சம் தர்றதில்ல பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தானே நல்ல பலனை தரும்.
அந்த மாதிரி ஆகஸ்ட் 16 தேதிக்கு மேற்கொண்டு வளரக்கூடியவங்க ஏராளம் ரிஷபராசியில் பிறந்தவங்க. மற்றபடி சனி பகவானுடைய வக்ர நிலையும் நமக்கு சாதகமாக தான் இருக்குதுங்க. அதுபோக இன்னொரு விஷயம் சொல்கிறேனுங்க. பொதுவாக நிறைய பேருக்கு ஒரு செயல் செய்யும் பொழுது ஜாதகம் பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்கும், ஆனால் அதுக்கான சந்தர்ப்பம் இருக்காது. நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையை மிஷின் வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, அதுக்காக அதற்கு சந்தர்ப்பம் இருக்காது. மீறி எங்கேயாவது போய் ஜாதகம் பார்க்கணும்னாலும் தொழில்முறை ஜோதிடர்கள் ஏராளமாக இருக்காங்க இல்லையா. அதுக்காக நம்மளுடைய பாரம்பரியமாக ஜாதகம் எப்படி எழுதிட்டு இருந்தாங்கன்னா தசாபுத்தி பலன் கொண்டு எழுதியிருந்தாங்க. ராகு திசை வரும்போது என்ன பலன் வரும், ராகு திசையில் ராகு புத்தி, குரு புத்தி, சனி புத்தி, ஒவ்வொரு புத்திக்கும் எந்த மாதிரியான பலன் வரும், எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் இந்த தசை நடக்கும், எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் இந்த புத்தி நடக்கும், இந்த மாதிரி முழுமையான ஒரு பலனை இந்த ஜாதக நோட்டில் எழுதி கொடுக்குறேனுங்க. நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அர்த்தம் இருக்கணும். இப்போது ஏதோ வாழ்ந்தோம் செஞ்சோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு புரோஜனமாக ஒரு நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணத்தில் இந்த ஜாதக புத்தகத்தை எழுதி கொடுக்குறேனுங்க. இந்த ஜாதக புத்தகம் 116 பேஜ் கொண்டு இருக்கும். 90 GSM பேப்பரு, எக்ஸிக்யூட்டிவ் அந்த பச்சை கலர் பாண்டு பேப்பர் மாதிரி இருக்கும். அந்த பேப்பரில் 116 கொண்ட புத்தகம். இது ஒரு டைரி மாதிரி இருக்கும். இது ஒருத்தருடைய ஜாதக நோட்டு. இது உங்களுடைய லாப நஷ்டம் எல்லாம் இருக்கும். பிறப்பு முதல் ஆயுள் காலம் வரை உங்களுக்கு வரக்கூடிய எல்லா தசா புத்திக்குண்டான பலன் இதில் கிளியராக எழுதி கொடுத்துருப்போம். இன்றைக்கி எல்லாமே கம்ப்யூட்டர் மையமாகி போச்சு. அதெல்லாம் வேண்டாம், பழையபடி எனக்கு பாரம்பரியமான ஜாதக புத்தகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி புத்தகத்தை நீங்கள் எழுதிக்கோங்க. இது உங்களுடைய எல்லா வயசுலேயும் வரக்கூடிய தசா புத்திக்கு உண்டான பலனை துல்லியமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. பிறந்த தேதி, நேரம், அப்பா பேர், அம்மா பேர், வீட்டு அட்ரஸ் அனுப்பி வைக்கிற பட்சத்தில் 15 நாள், அதிகபட்சம் 15 நாளில் இந்த ஜாதக புத்தகம் எழுதி உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். சரிங்களா? கொரியர் பண்ணிவிடுவேன். அதுபோக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.